This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பயனாக அமைந்துள்ளது. பொருளாதார தடையை உடைத்தெறிந்து இது போன்ற கல்வி நிறுவனங்களை பயன்படுத்தி நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். பல ஆயிரங்கள் அல்லது சில லட்சங்கள் கொடுத்து பயிற்சி மையங்களுக்கு சென்று கற்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மையம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அவன் பார்த்தான் இந்த மாதிரி ஒரு சுட்டு திருப்பி வந்து அந்த இந்த மரம் இந்த பள்ளி இந்த மாதிரி ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த டாக்டர் க. முத்து கல்விக் கழகம். அந்த மாவட்டத்தில் உள்ள வல்லத்திராக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் டாக்டர் க. முத்து சமூக நல்லிணத்திற்காகவும் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு விபத்தில் அவர் உயிரிழந்தார். முத்துவின் நினைவாக அமெரிக்காவில் மென்பொறியாளராக பணியாற்றி வரும் அவரது மகன் இளமுருகுவால் தொடங்கப்பட்டதுதான் டாக்டர் க. முத்து கல்விக் கழகம். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் இந்த கல்விக் கழகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது. கவர்மெண்ட் வேலைலாம் என்னன்னே தெரியாத ஒரு கிராமத்துல இருந்து தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரீ கோச்சிங் இதெல்லாம் எனக்கு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். அமௌண்ட் இருந்துச்சு, அமௌண்ட் கட்டி படிக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் படிக்கவே வந்திருக்க மாட்டேன். ஃப்ரீயா வந்து படிக்கிறது மாதிரி இருந்ததுனால தான் நான் இங்க வந்தேன். எனக்கு வந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட கல்லூரி படிப்பான 3 வருஷம் முடிச்சுட்டு நான் இங்க வந்து கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தேன். ஃப்ரீயா நடத்தணும்னு சொன்னாங்க. அதனால இங்க நான் படிச்சேன். 1.5 வருஷம் இங்க நான் படிச்சேன். நான் குரூப் 4ல 2024ல செலக்ட் ஆகி இப்ப பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற துறையை நான் தேர்வு பண்ணிருக்கேன் சார். அது மட்டுமின்றி கடந்த முறை நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் இந்த மையத்தில் இலவசமாக கல்வி பயின்ற 30 பேர் தற்போது அரசு பணிகளில் பணியாற்றி வருகின்றனர். வேலை வாங்கி கொடுப்பது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஏன்னா கல்வி வந்து இப்போ இலவசமா நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் அதோட நின்றக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு வேலை கிடைத்தாதான், அதுவும் அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கிறது வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து ரொம்ப மேம்படுத்தும். இப்போ இந்த பசங்களாம் ரொம்ப பின்தங்கிய பின்புலத்தில் வரவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுனால இந்த பையன் ஒரு விஏஓ தாசில்தாரோ போனால் அவன் பையனை வந்து கண்டிப்பாக ஒரு கலெக்டர் ஆக்குவான். அது சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த கல்வி நிறுவனத்தை நம்ம தொடங்கணும். முற்றிலுமாக இது இலவசமாக நடத்துறோம். இந்த வருஷம் போட்டித் தேர்வில் குரூப் 4ல மட்டும் 26 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. குரூப் இப்போ ஜுடிஷியல் ரிசல்ட் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுல 3 பேர். மொத்தம் இந்த வருஷம் மட்டும் 29 பேர். போன வருஷம் 35 பேர். அமெரிக்காவில் பணியாற்றி உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டாலும் உரிய கல்வி கிடைக்காமல் அரசு பணி வாய்ப்பை ஏழை எளிய மாணவர்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக மென்பொறியாளர் இளமுருகமுத்து ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட அடித்தட்டு மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கி அவர்கள் அரசு பணிகளுக்கு செல்வதற்கு வழிவகை அமைத்துக் கொடுத்து வருவதும் ஆச்சரியங்களை கடந்த அக்கறையின் வெளிப்பாடே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.